இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சத்தத்தை பின்தொடருங்கள். இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்குள்ளே நிச்சயமான ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். தினந்தோறும் ஜெபிக்கணும், அவருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. இன்றைய நாளில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது அவருடைய அன்பினாலும் உண்மையினாலும் உங்கள் பாதைகளை செம்மையாக்குவார். பிரேஸ் லார்ட். இன்றைய நாளில் ஒரு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னதான் நம்ம நிறைய படிப்பு படிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? என்னடா இது, இப்போ இவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஒரு டிசிப்ளின் இல்லையா அப்படின்னு கேட்பாங்கள்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நல்லபடியாக வச்சு பாருங்கள். இன்றைய நாளில் ஆண்டுடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கின்றவருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதைகளை செம்மையாக்க போகின்றார். கீழ்ப்படியும் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நம்ம இயேசப்பா நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க ஒவ்வொரு நாளும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தினம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாக்குகளை பதிவு பண்ணுங்கள், ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். யார் வந்தால் நல்லாயிருக்குன்றது அது உங்களுக்கு தெரியும், உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் ஏன் போடணும், போடாமல் விட்டுலாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய ஓட்டை வேறு யாராச்சும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம ஓட்டு நம்மளுடைய உரிமை, அதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருங்க. யார் வந்தால் நல்லா இருக்குமோ ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இந்த நாட்டை ஆளக்கூடிய நல்ல ஒரு தலைவர்களை எங்களுக்கு கொடுங்க. மக்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சு நல்லபடியாக மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு நல்ல ஒரு மாமனிதனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபத்தின் வாயிலாக வைக்க போகிறோம். உங்கள் ஓட்டுகளை பதிவு பண்ணுறீங்க. இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருப்போம், எவ்வளவோ வலிகளும் வேதனைகளும் சந்திச்சிருப்போம். என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ மனசு நிம்மதியே இல்லை பிரதர். எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்? நிறைய பேர் கேட்குற விஷயம் தான். வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை, வெளியில் போனால் நிம்மதி இல்லை, வேலை செய்யறதுலையும் நிம்மதி இல்லை. நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை பிரதர், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சோர்ந்து போகாத, தைரியமாக இரு. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடின அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கும். நீ பிரச்சனையை நின்று ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா அப்புறம் எந்த பிரச்சனை நம்ம கிட்ட நெருங்க விடாது. ஏன்னா பிரச்சனைக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மென்மையாக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன். எவ்வளோ இக்கட்டுகள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். போகிற பாதையில் எவ்வளோ பாதைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரடு முரடான பாதைகள் இருக்குது. எந்த ரோடுமே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் என்ன பண்ணுறோம்? அந்த ரோட்டை தான் பயணிக்க முடியும். ஸோ இல்லைனா சுற்றிக்கிட்டு போகணும். அது அவ்வளோ சிரமம் பிரதர். நாங்கள் இந்த ரோட்லேயும் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பண்ண போகிறோம். அந்த கரடு முரடான பாதையில் நம்ம பயணித்து நம்ம இலக்கை அடைய போகிறோம். இல்லை பிரதர், நாங்கள் சுற்றிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பள்ளம் மேடுகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற பாதையெல்லாம் பஞ்சுமெத்தை போல இருக்க போகின்றது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் மனசை வச்சா மட்டும்தான் முடியும்ல. அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக நாளை நடக்கக்கூடிய இந்த தேர்தல் நல்லபடியாக ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து மக்களுக்காகவே சேவை செய்கின்ற ஒரு நல்ல ஒரு மாமனிதனை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மக்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. நாட்டை ஆளக்கூடிய ஒவ்வொருவரும் மக்களுக்காகவே சேவை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். என் கணவர் குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறவர், குடியிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாய் சோர்ந்து போகாதீங்க, மனம் முடிஞ்சிட தைரியமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆண்டவரத்தில் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. யாரையும் பார்க்காதீங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். எந்த ஒரு தடை வந்தாலும் சரி அந்த தடையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? தகர்த்தெறிய போகிறோம்.
எவ்வளோ அது முட்டுக்கட்டுகள் வந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ண போகிறேன், அது நல்ல ஒரு பாதை நோக்கி நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆசீர்வதிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. வாழ்வில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை இன்றைக்கு தகுதியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. சவாலான சூழ்நிலையிலும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தினுள் கேட்டு உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றுவதற்காக எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வில் மென்மடைய போவதற்காக நன்றி இயேசப்பா. உம்முடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சத்தியமானவை என்பதால் அவற்றை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அப்பா. நீர் வாக்கு தத்தத்தை காணுகின்ற தேவனாய் இருக்கின்றபடியினால் உம்மை துதிக்கின்றேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து வாழ்வில் எங்களை பெரியவனாக்குவீர் என்று நாங்கள் விசுவசிப்பதால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது தகப்பனே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வில் பல நன்மைகளை புரிய வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் தொடு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உடல்நலத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவரே. நாளைய தினம் எலெக்ஷன் நல்லபடியாக அந்த வாக்குப்பதிவுகள் நடந்து நல்லபடியாக நல்ல ஒரு தலைவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.